Hello students, welcome to Curious Science Minds channel. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ் ஃபிசிக்ஸ்ல சாப்டர் நம்பர் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் சாப்டர்ல இருக்கிற புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரோமல் 6th one நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 1 இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 20ல இருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. A stone weighs 500 N. ஒரு ஸ்டோனோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குதா 500 நியூட்டன் இருக்கான். கால்குலேட் தி ப்ரெஷர் எக்ஸர்டட் பை இட். அதோட ப்ரெஷர் எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணணுமா. இஃப் கண்டிஷன் பாருங்கள், இட் மேக்ஸ் கான்டாக்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா 25 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, வெயிட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிவன் டேர்ம் போயிடலாம். கொடுத்துருக்க டேர்ம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் கொஸ்டினை பார்த்து எழுதுகிறோம், அவ்வளோதான். ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 500 நியூட்டன். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஏரியா கொடுத்துருக்குறாங்க, ஏரியா வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கால்குலேட் பண்ணணுமா, ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ப்ரெஷர் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த லெசனில் இருக்கிற ஒரே ஃபார்முலா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. pressure is equal to force by area. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் பேஸ்ட் ஆன் தட் ஏரியா, அதை வச்சு தான் அது இண்டிபெண்ட்டாக இருக்குங்கிறது தான் அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம நோட் பண்ணணும். இப்போ ஃபோர்ஸ் நியூட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா வந்து மீட்டரில் தான் இருக்கணும், சென்டிமீட்டரில் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே எதில் இருக்குது, நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டிமீட்டரை நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் எழுதுகிறேன் பாருங்கள், மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர், நமக்கு 100 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அப்படி தானே. அப்போ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் தான் 1 மீட்டர் ஸ்கொயர். அப்போது 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போது 1 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ, நமக்கு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் இங்கே வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் கால்குலேட் பண்ணணும், ஏன்னா சென்டிமீட்டர்லேருந்து தான் மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது 1/10,000 மீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் எவ்வளோ, நமக்கு 1/10,000 மீட்டர் ஸ்கொயர். இங்கே எனக்கு எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 25. therefore 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் which is equal to 25 divided by 1000 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இவ்வளோ அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 25/10,000. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ, நமக்கு 500 நியூட்டன். அண்ட் ஏரியாவோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், மீட்டர் ஸ்கொயரில் என்னது அப்படின்னா 25/10,000 மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ இந்த பாருங்கள், இங்கே ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ அது வந்து நம்ம மல்டிப்ளைலாம் மாற்றும் போது அப்படின்னா கீழே இருக்கிற டேர்ம் மேலே போயிடும், 10,000 டிவைடட் பை 25 கிடைக்கும். இது வந்து மேலே போகும், இது கீழே வரும். இன்வெர்டட் டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போகும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வரும். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 125 is 25, 225 are 50. ஸோ 2 20. ஸோ 20 ஆல்ரெடி இங்கே 40 இருக்குதா, 50 டோட்டலாக நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 போட்டு இன்ட்டு 10 to the பவர் பாருங்கள், 1 2 3 4 5 zeros இருக்குது. அப்போ நம்ம 10^5ன்னு எழுதலாம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ த ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆஃப் அ ஸ்டோன், த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை a stone which is equal to 2 into 10 power 5 Newton per meter square or 20,000 2 lakh Newton per meter square எழுதலாம். Clear children? Thank you.